பரிதாரத்தை பூசிக்கொள்ள சித்தப்பாடா அண்ணா தம்பி எப்படின்னு அண்ணா சொல்வதை கேளுங்களேன் அண்ணா. சொல்லு. யார் இது? தூதுவனாக வந்தவன். தூதுவனாக வந்தவனை கொல்லக்கூடாது அண்ணா. சொல்வதை கேளுங்களேன். தூதுவனாக வந்தவனை கொல்லக்கூடாது. கொல்லக்கூடாது அண்ணா. மாதராக வந்தவனை கொல்லலாம் தவிர தூதனாக வந்தவனை கொல்லக்கூடாது. மாதரை கொன்றாலும் கொல்லலாம், தூதரை கொல்லக்கூடாது. உண்மைதான். பெண்களுக்கு விட கொல்லக்கூடாது. பெண்களை ஒருவேளை கொன்று விடலாம், ஆனா தூதரை கொல்லக்கூடாது. ஏண்டா அண்ணனுக்கு தம்பி புத்தி சொல்ல வந்துட்ட. டேய் எனக்கு நீ எனக்கு அறிவுரை, அண்ணனுக்கு தம்பி அறிவுரை சொல்லக்கூடாது. போடா, எனக்கு தெரியும். சொல்வதை கேளுங்களேன். போடா. நீ என்னுடைய சிறிய தந்தை என்று பார்க்கின்றேன். என்னுடைய தந்தைக்கு நீ புத்திமதி எடுத்து உரைப்பா. ஒரே சொல்வதை கேளப்பா. போடா. ஏய் போடா, எனக்கு தெரியும். உன் வேலையை போய் நீ பாரு. ஒன்று குவித்து விடுவேன். போடா போடா. இந்த கூட்டத்தில் தப்பி பிறந்த மனுஷா இவாள் மட்டும்தான் தெரிகிறது. காரணம் என்னன்னு தெரியுதாடா? அவன் இவா பக்கம் பேசினா இல்ல, அதனால தப்பி பிறந்தான அவன். டேய் என்ன செய்வேன்னு தெரியுமா? இப்போ உனக்கு ஒரு பெரிய வேலை இருக்கு. என்ன வேலை தெரியுமா? இந்த தென்னிலங்கையில் உள்ள எல்லா கந்தத்துலையும் பொறுக்கிய. நான் பொறுக்கியா? டேய் கந்த துணிகள் எல்லாம் பொறுக்கி கொண்டு வந்து பொறுக்கியா? இந்த குரங்கு மொட்டை வால்ல சுத்து. வால்ல மொட்டை வால்ல. ஆமா சுத்திய 1000 குடம் நெய்ய ஒரு குப்பையில ஊத்திய. அந்த துணி சுத்தன பாரு, அந்த வால்ல நினைச்சிய வட்டி குச்சி கீச்சு வைடா. அவன் ஏத்தி சாமலா போட்டான். குரங்கு வால்ல சுத்த சொல்றியா? வால்ல சுத்த கூடாது. வால்ல சுத்தனா நீட்டா இருக்கும் வால்லு. அட டேய் இப்ப நேரா சுத்த போறா. புஜத்தில் சுத்திடலாமா? சொல்றது செய்டா. சரிங்க சரிங்க. ஏய் கொண்டு வாடா கொண்டு வாடா. இனி ஒருத்த கிடையாது. பார்த்தாயா கந்த துணி? பார்த்துக்கொள். கொளுத்துற நம்ம ஏரிக்கிற ஓரமா அந்த லாஸ்ட் கோடி இருக்கு ஒரு வீடு. அந்த வீட்டை மட்டும் கொளுத்தாது. அது என் கூத்தியா வீடு. கொளுத்துற அதோ தெது பாரு. ஏரிக்கார மேல ஒரு வீடு, தூளை கட்டி வீடு. அது எங்க அண்ணன் வீடு. அவன் வீட்டை கொளுத்திரு. வீடு எங்க இருக்கு? என் வீடு அந்த வீட்டுல தான் கூறி ஒரே குறையில் தான் இருக்குது. ஏண்டா ஒரு குறையில இருக்குதுன்னு சொல்றேன். அவன் வீட்டை கொடுத்துனா உன் வீடு ஏரியாதா? நான் என்ன அவ்வளவு அறிவு கட்டுனானு குறுக்கள் தான் செவுரு வச்சுக்கிறேன். அடே செவுரு தடுத்துக்கு வேலைக்கு தீ வைத்து விட்டால் நான் அழிந்து விடுவேன். என்னம்மா அறிவு கட்டவனே, நீ வைத்த தீய உன் நாட்டிற்கு அழிவு, உமது கோட்டைக்கு அழிவு. அழிக்கிற இலங்கை தன்னப்பன் தன்னை சுட்டான், ஓட்டப்பன் ஓட்டை சுட்டான். தாயே நீங்கள் இருக்கு இடம் மட்டும் பத்தாம இருக்கட்டும். அழியட்டும் இலங்கை. மாடு மாளிகை கூட கோபுரம் எல்லாம் எரிஞ்சு. ஐயோ அதெல்லாம் எரிஞ்சால பரவாயில்லையே, தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க. வைரம் பவளம் முத்து வைடூரியம் என்று சொல்லக்கூடிய கற்கள் பதித்த கோபுரம் எல்லாம் எப்படி உருகி உருகி விழுது. அதெல்லாம் போடாது, எனக்கு கவலை கிடையாது. என் வீடு எரியுது, என் வீடு எரியுது. என் வீடு எரிஞ்சாலும் பரவாயில்லையே. வீடு போனால வீடு பதில் வீடு கட்டுக்கு வீடு. வீட்டு மேல என் கோமத்து போட்டு வச்சு அது எரியுது. கம்நாட்டி பையன் உனக்கு புத்திக்குதாடா? இப்படிப்பட்ட தென்னிலங்கையை தீக்கரையாக்கி விட்டேன் என்று நானா எவ்வளவு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன். அது ரொம்ப முக்கியமா? அது நான் தூங்க மாட்டேன்னு. இப்போ விளையாடுற நேரம் இப்படியே விட்டு விடக் கூடாது. இப்பொழுதே அது தேவதட்சணான விஸ்வகர்மாவை அழைத்து எந்தெந்த மாட மாளிகை கூட கோபுரம் இதற்கு முன்பாக எப்படி காட்சி அளித்துக் கொண்டிருந்ததோ அப்படியே காட்சி அளிக்க வேண்டும். அதே மாதிரி அவன் வீட்டு மேல என் கோமத்தின் காயர் மாதிரியா தான் அவனுக்கு வீடு போகணும். சும்மா இருறான். ஆவட்டா டேய், அது விஸ்வகர்மா அழைத்து நான் சொன்னபடி செய்து முடி. கண்மணி
என் நிலைமையை பார்த்தாயா? என் மனைவியை ஜானகி தென்னிலங்கை ஆளக்கூடிய ராவணன் சிறை கொண்டு சென்று விட்டார் என்று நம்ம சிறிய தந்தையாகிய ஜடாயுபட்சி மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம். இருந்தாலும் நம் தந்தை தயரத சக்கரவர்த்திக்கு ஈமக்கடை செய்யாத பாவியாகிவிட்டோம். நம் சிறிய தந்தையாகிய ஜடாயுபட்சிக்கு அவருடைய உடலை சந்தன கட்டால் தகனம் செய்தோம், இறந்துவிட்டோம். இருந்தாலும் எனக்கு செய்ய வேண்டிய ஈமக்கடைகளால் நீங்கள் தான் செய்ய வேண்டும் ராமா என்று கூறினார் நம்ம சிறிய தந்தை. அவர் வார்த்தைப்படியே அவருக்கு ஈமக்கடைகளாக செய்து கொடுத்துட்டோம். இருந்தாலும் சபரி அம்மையார் தரிசித்தோம். ராமா, அருகே இருப்பதோ கிஷ்கிந்தா வனம். கிஷ்கிந்தா வனம் இருக்கின்ற அந்த வனத்தை சென்றால் யாராவது உனக்கு ஒரு உதவி இருக்கிறாமா என்று கூறினார்கள். வயதிலே உந்தே சபரி அம்மையார். சபரி அம்மையார் வார்த்தை கேட்டு கிஷ்கிந்தை நாடி வாலியை சம்மாறு செய்து சுக்கிரவனுக்கு வடிவில் சுட்டினோம். அப்பொழுது சுக்கிரவனும் ஆஞ்சநேயும் என்ன விடுத்தார்கள்? ஐயரே, தென்னிலங்கை சென்று அன்னை ஜானகி தூதுராக கண்டு வர சென்றான் ஆஞ்சநேயன். ஆஞ்சநேயன் வந்தால் உண்மை என்னதென்று தெரியும். ஆஞ்சநேயா, ஜானகி கண்டாயா? கண்டேன் கண்டேன் தாயை கண்களால் கண்டேன் 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 தாயை கண்களால் கண்டேன் மனம் அது செம்மை தாய்க்கு குறைவே கிடையாது. திரு செடையன் அம்மையார் தங்கள் தேவிக்கு உறுதியாக இருந்து அவ்வப்போது அருள்மொழி குறித்து இருக்கிறார். நீங்கள் உரைத்த வார்த்தையை தாயிடம் உரைத்தேன். அதை கேட்டு மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தார். நீங்கள் கொடுத்த கனையாழியை தாயிடம் உரைத்தேன். அதை கண்டு அளவில்லாத ஆனந்தம் கொண்டார். மீண்டும் என்ன உரைத்தால் ஜானகி? ஒன்றே மாதம் ஒன்றே என்றே வரவில்லை என்றார். தங்களிடத்தில் கொடுக்கும்படி என்னிடத்தில் சுடாமணி ஒன்று கொடுத்தனுப்பினார். எங்கே? எங்கே? சூடாமணி நான் பார்க்கும் தருவாயில் என் ஜானகியே பார்ப்பொடுக்குது. முடிவாக ஜானகி என்னத்தால் உழைத்தாள்? இன்னும் ஒரு மாதத்திற்குள் தாங்கள் சென்று அன்னையை சிறைவைக்க விட்டால் அக்கினை வளர்த்து அதிலே உயிரை விட்டு விடுவேன் என்று உழைத்தார். என்ன இது? இப்பொழுது நாம் தென்னிலங்கை செல்ல வேண்டும். ஜானகி சிறைமிட்டு வர வழி தேட வேண்டும். அதனால் நாம் இருக்கக்கூடிய இந்த இடத்திலிருந்து தென்னிலங்கை செல்ல வேண்டும் என்றால் ஆழி என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தை சேது பண்ண அமைத்த பிறகு வழி தேடலாம். புறப்படு. பாருங்கள்.